Porch light flicker on the siding, moths dancing like they know the tune. Porch light flicker on the siding, moths dancing like they know the tune. Every breath feels borrowed, but tonight the world's in tune. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு டெட் கே விலாக்ஸ். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கி நாம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் செங்கம் பக்கத்தில் இருக்கிற குப்பநத்தம் டேம் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹிடன் பிளேஸ்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டேம் இருக்கிறதே வந்து தெரிய வாய்ப்பில்லை. இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜவ்வாது மலைத்தொடரில் வந்து அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப இயற்கை சூழ்நிலையில் பார்க்கவே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிளைமர் முன்னாடியே சொல்லிடுங்க. நம்ம டேமுக்கு மேலே வந்து விளாக் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க நிறைய காத்தடிச்சதெல்லாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு வந்து கேளுங்க, கொஞ்சம் வந்து ஆடியோ கிளியராக உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஹெட்செட் யூஸ் பண்ணிட்டு வந்து கேளுங்க, கொஞ்சம் வந்து ஆடியோ கிளியராக உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து குப்பநத்தம் டேமு வந்து நம்ம இருக்கிற நேட்டிவ் பிளேஸில் இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரோட் சைடில் 2 பக்கமும் வந்து புளிய மரம் வந்து நட்டுருக்காங்க. இந்த புளிய மரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரோட் சைட்லேயும் வந்து இருந்ததுங்க. ஆனால் இப்போ வந்து டெவலப்மெண்ட் பேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மரங்களை வந்து வெட்டி தாச்சு ரோடெலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருங்க. பட் வந்து இதெல்லாம் வந்து இந்த ஒரு வளர்ச்சியாக வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து பார்த்தாலும் வந்து இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் வருத்தமாகவும் வந்து இருக்குங்க. இயற்கையை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து அது நமக்கு வந்து நன்மை தாங்க வந்து செய்யும். என்னதான் வந்து நம்ம வந்து மரங்கள்லாம் வெட்டிய ரோடெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வந்து ஒரு டெவலப்மெண்ட்டாக அப்படி பார்த்தாலும் வந்து, ஆனால் இது வெட்டப்பட்ட மரங்களுக்கு ஈக்குவலாக வந்து இவங்க மறுபடியும் மரங்கள் நட்டு வளர்த்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கான ஒரு சமநிலை வந்து பாதிக்கப்படாமல் இருக்கும். நாம் இப்போ வந்து டேமு கிட்ட போயிட்டோங்க. இன்னும் வந்து ஒரு 5 to 10 minutes டைமில் வந்து நம்ம டேமை வந்து ரீச் ஆகிடுவோம். இந்த இடங்கள்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு கேரளா மாதிரி வந்து ஃபீல் ஆகுதுங்க. இந்த பச்சை பசுமையாக வந்து இருக்கிற இடம், அப்புறம் வந்து அந்த வாழை மரங்கள் தென்னை மரங்கள்லாம் பார்க்குறப்போ அதுதான் வந்து ஃபீல் ஆகுது. ஃபைனலி இதுக்கு ஆப்போசிட்டு தான் வந்து நம்ம வண்டி வந்து அந்த இடத்துல பார்க் பண்ணியாச்சு. இதுக்கு ஆப்போசிட்டு தான் வந்து டேம் இருக்கு. நம்ம அப்படியே உள்ள போவோம். இப்போ நம்ம வந்து இருக்கிற தான் வந்து குப்பநத்தம் டேம்ங்க. இது வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா வந்து உங்களுக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் செங்கம் பக்கத்தில் பரமநந்தர் வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டேம் தாங்க அது. இந்த இடத்துல ஏர்லி மார்னிங்கே வந்து வந்திருக்கோம் ஒரு 6 மணிக்கு. சண்டேஸ் ஆகிறது பார்க்கலாம் சொல்லிட்டு டேம்லேருந்து பார்க்குறது வியூ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உள்ளே போகிறதுக்கு வந்து ப்ராப்பராக இது இல்லைங்க, கேட்டு வந்து பூட்டி தான் வச்சுருக்காங்க. பட் வழி இருக்குது, இதை தாண்டி போயிடுவோம் நம்ம. மணி வந்தாச்சு. இப்போ இந்த டைம் வரதில் வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, க்ரீனரியாக எல்லாமே காஞ்சி போய் இந்த மாதிரி இருக்குங்க. பட் நான் வந்து நல்லா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெய்னி சீசன் வரப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் ஃபுல்லாக புல்லுலிங்கெலாம் வந்து ரொம்ப பச்சையாக இருக்கும், பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். பட் இப்போ எல்லாமே வந்து காஞ்சி போய் கிடக்கு. அந்த பக்கம் தான் வந்து கார்டன் இருக்குங்க, ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. சில்ட்ரன்ஸ்லாம் வந்து அவங்க விளையாடுறதுக்கு நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஒரு மரம் மட்டும்தாங்க பச்சின்னு இருக்கு. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? புங்க மரம் சொல்லுவாங்க. தண்ணி திறந்து வர்றதுக்கு அதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே இருக்குது.
அது வரைக்குமே வந்து நிறைய கட்டி வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து கேட் விழுந்துட்டு சொல்கிறாங்க. காற்று சூப்பராக அடிக்கல சில்லுன்னு. இந்த இடத்துல டேமோட வந்து நேம் எழுதி வச்சுருக்காங்க. தெரியுங்களா? இது எல்லாமே வந்து இந்த ஜவாது ஹில்ஸோட என்ன சொல்கிறது, அதோட எண்ட் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இதில் தான் இருக்குங்க. நான் உங்களுக்கு அது எக்ஸாக்டாக அந்த இதை வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. தண்ணி அந்தளவுக்கு இருக்கிறதில்ல, பரவாயில்லைங்க. தண்ணி நிறையவே இருக்கு. தண்ணி நிறைய இருக்குல்ல. சூப்பராக இருக்குங்க. வியூஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இந்த டேமுக்கு நடுவில் அந்த இடத்துல ஒரே ஒரு தென்னை மரம் மட்டும் தனியாக இருக்குங்க. அது மட்டும் எப்படி இருக்குன்னு தெரியல. கவர்மெண்ட்டை வந்து இந்த இடம்லாம் நல்லா சுற்றுலாத்துறையாக வந்து நல்லா மேம்படுத்தி இந்த போட்டிங்கு வச்சு இது பண்ணாங்கனாக்கா வந்து நல்லா சூப்பராக டெவலப் பண்ணுவாங்க. பட் இது வெறும் டேம் மட்டும் வந்து இருந்துச்சு அப்படியே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குது. எல்லாம் மலை எடுக்கல, அப்படியே 1 2 3 4 5 இப்படி கண்டினியூஸாக வந்து நிறைய மலைங்களாம் இருக்குது. இந்த டேமுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சைடு வந்து வில்லேஜெலாம் இருக்குது. இது மாதிரி சுற்றி ஒரு பெரிய நிறைய சின்ன சின்ன மலையை பேக்ட்ராப்பில் வந்து இந்த டேம் பார்க்குறதுக்கே வந்து வியூஸ் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து மார்ச் மாதம் வந்து நம்ம இப்போ வந்துருக்கு இந்த டைமு. ஆனால் இதே வந்து ஒரு நவம்பர் டிசம்பர் போல் வந்து அப்படின்னாக்கா அவ்வளோ க்ரீனரிஸாக இருக்குது. இந்த இடம் பார்க்கவே வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இதே இந்த பிளேசஸ் வந்து கேரளா போன்ற இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்க, அந்த டூரிசம் கேரளா டூரிசம் வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணாங்க. ஒரு சின்ன பிளேஸில் சின்ன டேமு தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் வச்சுருப்பாங்க. கிட்ஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க. பேருக்கு தான் வந்து சும்மா வந்து ஒரு டேம் சொல்லிட்டு நம்ம அந்த இடம் போனாலும் வந்து நம்ம வந்து அங்கேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இதெல்லாம் வந்து குழந்தைங்களாம் வந்து விளையாட வச்சு இது பண்ணிட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் இதோட நிலைமை எப்படி இருக்கும். ரொம்பவே வந்து பரிதாபம் வேலைகளாக வந்து சொல்லிட்டு பரிதாபமாக இருக்குங்க. இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. பட் தமிழ்நாடு டூரிசம் வந்து அதை ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த இடம்லாம் வந்து அந்த கிளாஸ் பிரிட்ஜ் அந்த மாதிரி இருக்கலாம். இந்த இவ்வளோ பெரிய லேக்கில் இந்த இது தண்ணியில் வந்து நிறைய போட்டிங் ஆக்டிவிட்டீஸு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு, வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி இது வைக்கலாம். இந்த இடம் வந்து ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்க் அந்த சைடு வந்து இருக்குது. இந்த இடமும் வந்து நிறைய வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து வைக்கலாம். தமிழ்நாடு டூரிசம் வந்து இதை டெவலப் பண்ணாங்க அப்படின்னாக்கா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கிற அழகான டேம் இருக்குது. சாத்தூர் டேம் வந்து இது ரொம்ப பெரிய டேமு. இது வந்து கொள்ளலூர் வந்து அதை விட கம்மி தான். பட் இது அமைந்திருக்கிற லொக்கேஷன் வந்து வேறு லெவல் லொக்கேஷனு. இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மாதிரி வந்து நிறைய அட்வென்ச்சர், வாட்டர் ஸ்போர்ட்ஸு, அப்புறம் நிறைய இன்னும் பார்க் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணி வந்து விட்டாங்கனாக்கா வந்து கண்டிப்பாக வந்து இந்த இடம் வந்து செம்ம ஒர்த்தான பேசுங்க. தமிழ்நாடு டூரிசமும் வந்து இதை ஏதாச்சும் கருத்தில் கொண்டு இந்த இடத்த வந்து டெவலப் பண்ணாங்கனாக்கா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு வேண்டுகோள் வைப்போம், என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்போசிட்டில் இருக்குங்க. இந்த சைடு வந்து நிறைய வில்லேஜஸ்லாம் இருக்குது. பரமநந்தல், அப்புறம் அதுக்கப்புறம் குப்பநத்தம், அதுக்கப்புறம் கொட்டாவூர், அந்த மாதிரி வந்து நிறைய வில்லேஜஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி வந்து இந்த டேமுக்கு ஆப்போசிட் அந்த சைடும் வந்து ஒரு 3-4 வில்லேஜஸ் இருக்குது. நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா அந்த மாதிரி வந்து உள்ளார வந்து நிறைய இருக்குது. டெக்னிக் ஃபாரஸ்ட்டு உள்ளார வந்து அந்த பக்கம் வந்து
ஒரு சில ஃபால்ஸ்லாம் இருக்குது, ஹிடன் ஃபால்ஸ். இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது, கவர்மெண்ட்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் ஒரு சில தெரிஞ்சுக்க மட்டுமே வந்து அந்த ஃபால்ஸுக்கெலாம் வந்து போகிறாங்க. அது மாதிரி இந்த இடத்துலையும் வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அது அந்த கார்னரில் ஒரு ஃபால்ஸ் ஒன்று வரும். ரெய்னி சீசனில் வந்தாக்கா அந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபால்ஸ்லாம். ஆனால் பட் என்னென்னா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டா, அந்த மாதிரி ஃபால்ஸ்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மெயின்டெனன்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து ஹிடன் ஃபால்ஸ் தான் இங்கே இருக்கிறோம். அதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே இருக்க நிறைய அடல்ட்ஸ்லாம் வந்து போயிட்டு அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் பாட்டில் அதெல்லாம் போட்டு அங்கேயே ஓடிச்சிட்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியோடு போனாக்கா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் வந்து நாங்கள் ஃபேமிலியோடு போகிறப்ப வந்து தெரியாமல் போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ வந்து இந்த ஒடிச்சு போன பாட்டில் காலில் ஏறிச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மாதிரி அழகான இடத்துலாம் வந்து இங்கே வந்து அது மாதிரி வந்து கொஞ்சம் மோசமாக யூஸ் பண்ணி சரி ட்ரிங்க் பண்ணுறாங்க. அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து பண்ணிவிட்டு பாட்டில் எடுத்து போய்டும், இல்லை வந்து ப்ராப்பராக வந்து இது பண்ணாமல் அதை உடச்சி தூக்கிறதுல என்ன ஒரு ஆழம் தெரியல. இந்த மாதிரி அழகான பிளேஸ்லாம் வந்து அந்த மாதிரி வந்து அவங்க உடச்சி அதை நாசி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. கவர்மெண்ட் டேக் ஒர்க் பண்ணி இருக்க ஃபால்ஸ்லாம் வந்து இது பண்ணாங்கன்னாக்கா வந்து இன்னும் சுற்றுலாத்துறை கண்டிப்பாக வந்து மேம்படுங்க. இருக்கிற வில்லேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரசு பேருந்து போயிட்டுருக்குங்க. அந்த பக்கம் போயிட்டுருக்கு, அப்படின்னு தெரியல. நான் சொன்னேன்ல அந்த பக்கம் இன்னும் ஒரு 3-4 வில்லேஜ் வந்து இருக்குது. கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து பண்ணுறாங்க. இந்த மலை வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஜபாத் ஹில்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதோட மலைத்தொடர்கள் தாங்க இது. இந்த பக்கம் இந்த மலை வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த ஷேப்பில் இருக்குங்க. ஆனால் வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து பார்க்குறப்ப அது வந்து வேறு மாதிரி வியூஸ் வந்து நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். இதோட எண்ணி பார்த்து சின்னதாக தெரியுது. ஆனால் வந்து இதுக்கு மேலே போக 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 பின்னாடியே வந்து அதோட தொடர்ச்சியான மலைகள் வந்து நிறையவே இருக்குது. இதுக்கு மேலே நம்ம போனோம் அப்படின்னாக்கா அந்த வந்து ஜம்னாமுர்த்துன்னு சொல்லுவாங்க. அது மேலே வந்து பீமன் ஃபால்ஸ் அப்படின்ற வந்து இது இருக்குது. அதேமாதிரி இந்த மலைத்தொடர் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்து ஏலகிரி ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு அது இருக்குங்க. இது எல்லாமே வந்து ஜவாத் ஹில்ஸில் வந்து சேர்ந்தது தான். ஒரு சில மரம்லாம் வந்து அது கட்டைகளை அடிச்சுட்டு வந்து எங்கே தேங்கிருக்கான்னு தெரியல. ஒரு 2 மரம் பெரிய இது வந்து இந்த இடத்துல இருக்குங்க. அந்த இடத்துல நமக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ தெரியுது அப்படின்னா ஃபால்ஸ் மாதிரி அந்த சைடு போய்ட்டு பாருங்க. ஆக்சுவலாக இந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நீர்த்தேக்கம் வந்து போகிறதுக்கான வழிகள் இருக்குது. இந்த இடம் தான் வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் வந்து அது பண்ணி ஓப்பன் பண்ணி வரதுக்கான இடம். சன்ரைஸ் ஆகிடுச்சுங்க. பட் இந்த மலை வந்து நமக்கு சூரியனை மறைச்சிட்டு இருக்கப்போ எப்போ வந்து இந்த மலையை தாண்டி மேலே வரும்னு தெரியல. அதுக்காக வெயிட்டிங். ஆனால் வர டைம் வந்து ரொம்ப வெயில் ஆகிடுன்னு நினைக்கிறேன். அந்த இடம் வந்துட்டுங்க. இதுதான் வந்து இந்த மதகு இருக்கிற இடம். இந்த தண்ணியை வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு அப்படின்னாவோ இல்லை பாசனத்துக்காகவோ வந்து திறந்து விடக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடம் எதுவும் பண்ணலை. இது எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் அது நெக்ஸ்ட் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து தண்ணி திறந்துட்டுருக்காங்க. இந்த இடம் தண்ணி திறந்துட்டுருக்காங்க. சத்தம் கேட்குதுங்களா? வாட்டர் ஃப்ளோ எப்படி சூப்பராக இருக்குங்களா? தெரியுதுங்களா? செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு.
எல்லாம் தான் வந்து திறந்து வச்சு தான் வந்து இந்த இடத்துல வந்து நேம் போர்டில் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா 1987 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போதுலேருந்து வந்து டேமுக்கான பணிகள் எல்லாமே வந்து தொடர்ந்து நடைபெற்றதாக இருந்தது. ஆனால் 2010 தான் வந்து நம்முடைய இப்போ கரண்ட் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களாக வந்து இந்த டேம் வந்து திறந்து வைக்கப்பட்டதாக வந்து இந்த இடத்துல தகவல் பலகைகள் வந்து போட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து இருக்குது. பட் நம்ம வந்திருக்கிற டைம் தான் சரியில்லை. நம்ம வந்து ஒரு 2-3 மாதம் முன்னாடியே வந்திருந்தோம்னு வச்சுக்க, இந்த இடம்லாம் வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும். செம்ம க்ரீனஸாக சூப்பராக இருந்திருக்கும். பட் இது ட்ரை சீசன்றால வந்து இலையுதிர் காலத்தினால எல்லாமே காஞ்சி போய் கிடக்கு. இந்த இடம் வந்து டேமோட ஆஃபீஸாக என்னன்னு தெரியல, பூட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹைட்டாங்க, இந்த டேமை விட கொஞ்சம் மலைக்கு மேலே இருக்கிற இடம். இங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் வியூஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வழி இருக்கா? மேலே ஏணி இருக்கு, மேலே ஏறி பார்ப்போம். நம்ம மக்கள்லாம் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஒரு டூரிசம் இருந்தாக்க யூஸ் பண்ணிக்க மாட்டோம். பாருங்கள், இந்த இடத்துல கூட வந்து எவ்வளோ சரக்கு அடிச்சுட்டு வாட்டர் தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக வாட்டர் பாட்டில்ஸ்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறது, கவர்மெண்ட்டை வந்து நமக்கு எவ்வளோ இது பண்ணாலும் மக்கள் வந்து பொறுப்போடு இருக்கணுங்க. எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து மிஸ்யூஸ் பண்ணி இருக்கிற இடத்த கெடுக்கிறதுனே இருக்காங்க. அப்பா செம்ம வியூங்க, சூப்பரான வியூஸுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். இதே வந்து இந்த டேம்லேயே வந்து நம்ம பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஹைட்டான இடத்துல வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். வியூஸ் பார்த்துலாமா எப்படி இருக்குன்னு?